நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி மாசம் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதை வச்சு என்னோட ஃபேமிலி ரன் பண்ணலாம். ஆனா இன்னமும் எங்க அப்பா வந்து அந்த பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2,500 ரூபாயில இருந்து அந்த 25 வருஷம் 35 வருஷத்துல இப்ப 2 வீடு வச்சுட்டு இப்ப கடையும் சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்ன வரேன்னா, வந்தோரை வாழவுக்கும் சென்னையும் சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மல்லாக்க பாத்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. தலைப்பை பத்தி எங்களுக்கு சொல்லி தர வேணாம். அவரு நான் மதுரனா, எங்க அப்பா அம்மா வந்து எங்க ஊர்ல கூலி வேலையா பார்த்துட்டு இருந்தாங்க. விவசாய கூலி. 2006 கட்டம். நான் 4வது தான் படிச்சுட்டு இருந்தேன். சென்னைக்கு போவோம், கல் உடைக்கிற வேலை. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, நான் காசு இல்ல, வறுமை. அவங்களால கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்பவும் ஊதியம் பத்தல, ரன் பண்ண முடியல. வேற என்ன பண்றது வழி தெரியாம திரும்பவும் சென்னை வேணாண்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போறேன். இந்த முறை போயிட்டு ஒரு 20,000 ரூபாய் அப்பா வந்து வட்டிக்கு வாங்கி முறுக்கு சேவு அப்பெல்லாம் மிச்சரு இந்த தொழிலை தொடங்கி எங்க அப்பா வந்து MA வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு. என் சிஸ்டரும் படிக்க வச்சிருக்கோம். சொந்த ஊர்ல வாழ முடியும்னா உழைக்கவும் முடியும். நாங்கனால உழைப்புக்கு எங்க கிட்ட பஞ்சம் கிடையாது. கல்லு உடைக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா? மல்லாக்கா படுத்து உரங்களை எங்க அப்பா அம்மா